அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு டிநகர் முத்தரங்கன் சாலையில் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டிநகர் பி கோதண்டன் அவர்களின் தலைமையில் நலத்திட்ட உதவி மற்றும் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சுமார் 1300 நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர், தன்மான தலைவர், மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சுமார் 1300 பேருக்கு மேல் சிக்கன் பிரியாணி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணியின் தலைவர்கள், நிர்வாகிகள், பகுதி வட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் நமது இயக்க தோழர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த டிநகர் பே கோதண்டன், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களான டிநகர் பி.டி. ராஜேஷ் தேவ், மாவட்ட பொருளாளர் கிண்டி மம்மு, மாவட்ட பொதுச் செயலாளர் டிநகர் எஸ். கோவிந்தராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஜி. சுப்பராயலு, ஏ. அரவிந்த் பிஜி, மாவட்ட துணைத் தலைவர் கே. முரளி, மாநில செயலாளர் கே.டி.எஸ். ராஜா, டிநகர் 141வது வட்ட தலைவர் கே.ஏ. சுந்தரம், சைதை எலக்ட்ரிக் பாலு, சைதை எஸ்.கே. துரைராஜ், டிநகர் வி. அன்பரசன், நிகழ்ச்சிக்கு உடனிருந்து உழைத்த டிநகர் கே. பிரபு, 141வது வட்ட செயலாளர் மற்றும் நிகழ்ச்சிக்கு உதவியாக உறுதுணையாக செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களும் அன்னதானமும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய விழாவாக மட்டுமல்லாமல் விவசாய விழாவாக, விவசாயிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விழாவாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவிலே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மனிதநேயத்தோடு தனக்கு கொடுத்திருக்கின்ற பதவியை வைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உயிருக்கு விலையே கிடையாது. அப்படி உயிர் போயிருக்கும் போது அதற்கு மனிதநேயத்தோடு தான் பதில் கூற வேண்டும், மனிதநேயத்தோடு அதை அணுக வேண்டும். இனிமேல் அதுபோல் நடைபெறாத வண்ணம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழக முதல்வருடைய மிக முக்கியமான அறிவிப்பு, முதல்வர் காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் உயர்ந்திருப்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பு. இது போன்ற நல்ல அறிவிப்புகளை மக்கள் வரவேற்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதனை வரவேற்கிறது. நன்றி.